ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். வருகிற 7ஆம் தேதி விஜய் அவர்கள் முதலமைச்சரா பதவியேற்க போகிறாரு. யார் யாரு அமைச்சரவையில இருக்கணும் அப்படின்ற ஒரு பட்டியலையும் ரெடி பண்ணியிருக்கிறாரு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய சட்டமன்ற குழு தலைவரா விஜய் அவர்கள் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆளுநருக்கும் கடிதம் எழுதியிருக்காங்க. ஐயா, நாங்க ஆட்சி அமைக்க போறோம், எங்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைங்க, எங்களுக்கு நீங்க அதிகாரத்தை கொடுத்தோன்னே சட்டமன்றத்தில் நாங்க 2 வாரத்துக்குள்ள எங்கள் பெரும்பான்மையை நாங்க நிரூபிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுக்கு இடம் இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்டத்துல இடம் இருக்குங்க. யார் அதிகப்படியான இடத்தை பெற்றிருக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணலாம், ஆட்சி அமைக்கிறதுக்கு உரிமை கோரலாம். உரிமை கோரி முதலமைச்சரா பதவி ஏற்றலாம். பதவி ஏற்றுட்டு என்ன பண்ணலாம், சட்டமன்றத்துக்குள்ள போகணும். சட்டமன்றத்துக்குள்ள போயிட்ட பிறகு என்ன பண்ணணும், பெரும்பான்மையை நிரூபிக்கணும். ஒருவேளை பெரும்பான்மை நிரூபிக்கல அப்படின்ற பட்சத்துல இங்க குடியரசுத் தலைவர் ஆட்சி வரும். அதுக்கப்புறம் ரீ எலெக்ஷன் நடக்கும். அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ ஒருவேளை விஜய் அவர்கள் முதலமைச்சரா பதவி ஏற்றுட்டா எதிர்கொள்ளும் சவால்கள் என்ன அப்படின்ற ஒரு பார்க்கணும்ல. இப்போ இன்னொரு பக்கம் பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் வந்து பாஜகவின் மெயின் டீம் தாங்க. நீங்க வேணா பாருங்க, பாஜக எப்படி எல்லாம் இங்க செயல்படுத்த போறாங்க திட்டங்களை விஜய் மூலியமா அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா விஜய் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்தை மேற்கொள்வாரா அப்படின்னா அது ஒரு பெரிய சந்தேகமா தான் இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு தொடர்ந்து மக்களோடு மக்களா நின்று இருக்கிறாரா, மக்களுக்காக உரித்த குரல் கொடுத்திருக்கிறாரா அப்படின்னா கிடையாது. தன்னுடைய வழக்க கூட அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, தைரியமா நின்று சமாளிக்கல, சந்திக்கல அப்படிதான் பேசுவோம். 41 பேர் உயிரிழந்தாங்கல்ல கரூர்ல, இந்த வழக்க கூட விஜய் அவர்கள் தைரியமா நின்று சந்திக்கல அப்படின்ற ஒரு கருத்து அவர் மேல என்ன பண்ணிருக்காங்க, முன் வச்சிருக்காங்க. சோ இப்படியா இருக்கும் பொழுது விஜய் இங்க ஆட்சி அமைச்சிட்ட பிறகு பாஜக கொஞ்சம் கொஞ்சமா இங்க அழுத்தம் கொடுக்கும் பொழுது அந்த அழுத்தத்தையும் நெருக்கத்தையும் விஜய் அவர்கள் தாக்கு பிடிக்க மாட்டாரு அப்படின்னு பேசப்படுது. குறிப்பா தொகுதி மறுவரை இந்த விஷயத்தை உள்ள கொண்டு வருவாங்க அப்படின்னு பேசப்படுது. இன்னும் சொல்ல போனா மும்மொழி கொள்கை, சமக்ரா சிக்ஷா திட்டம் இருக்குல்ல, இந்த திட்டத்தை உள்ள கொண்டு வருவாங்க. ஆல்ரெடி தர்மேந்திர பிரதான் இருக்கிறார்ல, ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர், இங்க திமுக ஆட்சி இருக்கும் பொழுது அந்த திட்டத்தை உள்ள கொண்டு வரணும். அதாவது மும்மொழி கொள்கை, 3ஆவதா இந்தி நீங்க வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது மாத்திரம் இல்லாம பப்ளிக் எக்ஸாம், 3ஆம் வகுப்பு ஒரு பப்ளிக் எக்ஸாம், 5ஆம் வகுப்பு ஒரு பப்ளிக் எக்ஸாம், 8ஆம் வகுப்பு இந்த மாதிரி கல்வியில வந்து மாணவர்களை பின்தங்குற விஷயத்த பாஜக உள்ள கொண்டு வர்றதுக்கு ரொம்பவே முயற்சித்தாங்க. இந்த மாதிரி திட்டங்கள்லாம் திமுக ரொம்ப போல்டா எதிர்த்தாங்க. ஆனா இந்த மாதிரி திட்டங்களை உள்ள கொண்டு வந்துட்டா நம்முடைய மாணவர்களுடைய எதிர்கால கல்வி என்ன ஆகுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. சோ உண்மையிலேயே பாஜக இந்த மாதிரி திட்டங்களை உள்ள கொண்டு வந்துருவாங்க. நீட்டை ஒழிக்க முடியாது. அது மாத்திரம் இல்லாம இப்ப விஜய் ஆட்சி அமைச்சிட்டாருப்பா, பெண்களுக்கு முழுசா பாதுகாப்பு கொடுக்க முடியுமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதுவும் விஜய்க்கு ஒரு சவாலா இருக்கு. அது மாத்திரம் இல்லாம போதை இல்லா தமிழ்நாடை உருவாக்கிட முடியுமா அப்படின்னா அதுவும் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அது மாத்திரம் இல்லாம பலரும் குற்றச்சாட்டுகள் என்ன முன்வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க விஜயால பல விஷயங்கள் பாஜகவால எதிர்கொள்ள முடியாது அப்படின்னு. சோ பாஜக இங்க அழுத்தம் கொடுத்தா அவரால் போராடி ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. குறிப்பா இங்க திமுக தலைவர் அவர்கள் முதலமைச்சரா இருக்கும் பொழுது பல விஷயங்களை போராடி வந்தார். ஒரு பக்கம் இங்க ஆளுநர் கொடுத்த அழுத்தம், இன்னொரு பக்கம் பாஜக நிதிகளை கொடுக்காம வச்சிருந்த திட்டம். சோ இதுல எல்லாத்தின் மத்தியிலும் தமிழ்நாட்டை எப்படி இவர் வந்து பல திட்டங்களை செயல்படுத்தினாரு அப்படின்னு இருக்குல்ல. கடன் வாங்கினாரு அப்படின்னு, கடன் வாங்கினா எதுக்கு வாங்கினாரு, ஏன் வாங்கினாரு அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம வீட்டுல இருக்கிற படிக்கிற பிள்ளைகள் கூட கடனுடன் வாங்கியாச்சுன்னா என் பிள்ளைக்கு நான் படிப்பை கொடுத்துருவேன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பெற்றோர்களுக்கு இருக்கும். இங்க ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கல்வி நிதி கொடுக்க மாட்டேன், இந்த திட்டத்தை ஏத்துக்கினாதான் உங்களுக்கு கல்வி நிதி அப்படின்னாரு. ஆனா நான் கடன் வாங்கி என் மாணவர்களை நாங்க படிக்க வைக்கிறோம், தமிழ்நாட்டுல கல்வியில சிறந்த மாணவர்களா இருந்தாங்க. சோ அப்பேற்பட்ட மாணவருடைய கல்விகள்லாம் இங்க என்ன பண்ணும், நசுக்கப்படும், ஒடுக்கப்படும். அடுத்த ஜெனரேஷன் வந்து பாத்தீங்கன்னா கல்வி இல்லாம போயிருமோ அப்படின்ற ஒரு அச்சம் எல்லார் மத்தியிலும் இங்க இருக்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், பொது வெளியில பேசிதான் ஆகணும். அது மாத்திரம் இல்லாம இந்திய உள்ள கொண்டு வந்துருவாங்க. தமிழ் மெல்ல மெல்ல சாவும் அப்படின்றது உண்மையாயிருமோ அப்படின்றது கூட நம்மளுக்கு இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டுல இந்திய பிரதானப்படுத்திடுவாங்க. ஏன்னா பாஜக அழுத்தம் கொடுப்பாங்க, கொடுக்காம தொகுதி மறுவரை வந்துடும். அது மாத்திரம் இல்லாம வக்பு திருத்த எல்லாமே இஸ்லாமியர்களுக்கு எதிரான எல்லாமே என்ன பண்ணுவோம் வந்துடும். கிறிஸ்தவனா இருக்கிற விஜய் அவர்களை வைத்துக் கொண்டே கிறிஸ்தவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க முடியும். சோ எல்லா விஷயத்தையும் பாஜக இங்க உள்ள கொண்டு வருவாங்க விஜய் மூலியமா அப்படின்ற ஒரு கருத்தும் விமர்சனங்களும் விஜய் மேல இங்க முன்வைக்கப்படுது. ஆனா விஜய் எப்படி இந்த சவால்களை எல்லாம் மேற்கொள்ள போகிறார், ஒரு ஆளுமை மிக்க தலைவரா, இங்க ஆளுமை மிக்க ஒரு முதல்வரா விஜய் அவர்கள் இருக்க போறாரா அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா நீங்க ஆளுங்கட்சியா இருந்த திமுகவை எதிர்த்து எதெல்லாம் நீங்க குரல் கொடுத்தீங்களோ அதையெல்லாம் நீங்க சரி செய்யணும்.
ஏன்னா அதுக்குதான் மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. நீங்க திமுக மேல பல குற்றச்சாட்டுகள் முன் வச்சீங்களா, நான் இந்த இடத்துல இருந்தா இதெல்லாம் செஞ்சிருவேன், இதெல்லாம் பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா திமுக செய்ய தவறுன்றதை நீங்க சொன்னீங்க. அதை எல்லாத்தையும் நீங்க செஞ்சாகணும். அது எப்படி செய்ய போறீங்க, ஏன் செய்ய போறீங்க? ஏன்னா இவருக்கு 10 லட்சம் கோடி கடன் இருக்கு தமிழ்நாட்டுல. இந்த கடன் விவகாரத்துல இவர் சொன்ன திட்டங்களை எப்படி செயல்படுத்த போறாரு அப்படின்னு ஒரு பெரிய சவாலும் இருக்கு. அது மாத்திரம் இல்ல, தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு பிரச்சனை எப்படி நிலைநாட்ட போகிறாரு. இன்னும் சொல்ல போனா ஊழலை ஒழிப்பேன்னு சொன்னாரு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்கு. இந்த ஊழலை எப்படி ஒழிக்க போறாரு, அதிகாரிகள் மத்தியில எப்படி ஊழலை ஒழிச்சு இவர் அடுத்த லெவலுக்கு வர போறாரு அப்படின்ற ஒரு பெரிய சவால்கள்லாம் விஜய்க்கு முன்பாக இருக்குது. இந்த சவால்களை விஜய் எப்படி மேற்கொள்ள போகிறாரு அப்படின்றதுதான் அவருக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கு. ஏன்னா இதுல தமிழக வெற்றி கழக சார்பா ஜெயிச்சு வந்த எம்எல்ஏக்கள் பெரும்பாலானோர் குற்ற பின்னணியில இருக்கிறவங்க. இந்த விவகாரத்தை எப்படி இது பண்ண, ஏன்னா பாஜக சும்மா விட மாட்டாங்க. எந்த அளவுக்கு விஜயை வைத்துக்கொண்டு இங்க என்னென்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமோ அதெல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. இது எல்லாமே ஒரு பெரிய சவாலா இருக்கு. இதை தவிர்த்துட்டு எதிர்கட்சிகள் செய்கிற அரசியலை எப்படி விஜய் தாக்கு பிடிக்க போறாரு, அதுவும் நம்மளுக்கு வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. சோ என்னதான் இருந்தாலும் எதுக்கெத்தாலும் திமுக 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 சொல்லிக்கிட்டு வந்த விஜய் இதுக்கப்புறம் என்ன சொல்ல போறாரு? ஏன்னா இவர் தான் ஆளுங்கட்சியில இருக்க போறாரு. இவர் தூய சக்தியா இருக்க போறாரா இல்ல தீய சக்தியா மாற போறாரா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா நீங்க திமுகவை தீய சக்தி ஊழல் பண்ணிட்டாங்க, கொள்ளை அடிச்சுட்டாங்க, அது பண்ணல இது பண்ணல, தீய சக்தி நீங்க சொல்லிட்டு வந்தீங்க. சோ எதெல்லாம் நீங்க திமுக அரசு மேல பழி போட்டீங்களோ அதெல்லாம் இவர் சரி செய்யணும். சோ இவர் சரி செஞ்சா தூய சக்தி, சரி செய்யலனா தீய சக்தி. எதெல்லாம் இது மெயின்டைன் பண்ணி விஜய் அவர்கள் அவருக்கு முன்பாக இருக்கிற சவால்களை எப்படி மேற்கொள்ள போகிறாரு அப்படின்றதா பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இதை பத்தியோட கருத்து அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.